ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை நாம் முதலிலேயே மிக தெளிவாக விவரமாக தியானித்து விட்டோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை நாம் பரிசீலித்து பார்ப்போம் என்றால், நெகேமியா புத்தகத்திற்கு பிறகு கவனிங்க, நெகேமியாவுக்கு பிறகு அந்த சரித்திரம், அதாவது பழைய ஏற்பாட்டின் சரித்திரங்கள் அதோடு முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு 400 வருட காலம் இருண்ட காலம். நெகேமியாவிற்கு பிறகு வேதாகமத்திலே நிறைய புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம், சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம், இன்னும் பாடல் வடிவிலான புத்தகங்கள் என்று எல்லாம் பார்க்கிறோம். புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் இடையிலே நடந்த அநேக சம்பவங்கள் எல்லாம், அதேபோல யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் என இரண்டாக பிரிந்ததற்கு பிறகு வந்த ராஜாக்கள், அந்த ராஜாக்களின் ஆளுகையை சரி செய்வதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு மத்தியிலிருந்து தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை உரைத்து வழிநடத்தினார்கள். இவைகளெல்லாம் நெகேமியாவோடு எல்லாமே முடிந்ததென்று இருந்தாலும் கூட, அதற்கு பிறகு நாம் பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கின்ற ஏசாயாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம், எசேக்கியேல், தானியேல், அதற்கு பிறகு 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டவர்களின் புத்தகங்கள், இவைகளெல்லாம் எப்படி எழுதப்பட்டதோ அதே போல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் முடிந்ததற்கு பிறகு அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஆதி சபையினுடைய சரித்திரம். இந்த ஆதி திருச்சபையிலே இடம்பெற்றதான அங்கு நடந்த ஊழியங்கள் இவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற கண்டினியூஷன் தான் நிருபங்கள். அதாவது பவுல் செய்த ஊழியங்கள் எல்லாமே அப்போஸ்தலருடைய நடபடிகளில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட, அதற்கு பிறகு அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எங்கிருந்து யார் யாருக்கெல்லாம் கடிதங்களை எழுதினானோ அவைகளெல்லாம் நிருபங்களாக பிறகு தொகுக்கப்பட்டது. அதாவது அப்போஸ்தலருடைய நடபடிகளிலேயே சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டே, தொடர்ந்து கடிதங்களை, நிருபங்களை எழுதிக்கொண்டே பவுல் தனது ஊழியத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தான். அப்படி எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் எல்லாம் பிறகு பைபிளிலே அழகாக தொகுக்கப்பட்டது. பேதுரு செய்த ஊழியத்தை குறித்து, பவுல் செய்த ஊழியங்களை குறித்தெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம் அல்லவா? சுமார் 30 வருட காலத்தின் சம்பவங்களை அது சுட்டிக்காட்டுகிறது. எனவே அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அதற்கு பிறகு இருக்கிற புத்தகங்களை நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தெளிவா விவரமா நான் சொல்றேன். கவனிங்க. இப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? ஜாக்கிரதையா கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் என்று நாம் எதை அழைக்கிறோமோ அந்த புத்தகத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம் என்றும் கூட சொல்வார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை இன்னொரு பெயரிட்டு அழைக்கிறார்கள். அது பவுல் எழுதின சுவிசேஷம் என்று. அது மாத்திரமல்ல, பவுல் எழுதின எல்லா நிருபங்களை காட்டிலும் ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் மிகுந்த விசேஷமானதென்றும், மிகுந்த மதிப்பு வாய்ந்ததென்றும், மிகவும் உன்னதமானது என்றும் வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். தயவு செஞ்சு கவனிங்க. 4 சுவிசேஷங்கள் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், இவைகளெல்லாம் சேர்ந்தால்தான் சுவிசேஷங்களுக்கு மதிப்பு இருக்கும். அதாவது முழுமையாக சுவிசேஷங்களை புரிந்து கொள்ள முடியும். அதாவது மத்தேயு சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், அல்லது மார்க்கு சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், அதேபோல லூக்கா சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம், அதேபோல யோவான் சுவிசேஷம் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபம். அதாவது ரோமருக்கு எழுதின நிருபத்தை இந்த சுவிசேஷங்களோடு சேர்க்காமல் போனால் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வது அல்லது முழுமையாக புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம். அதாவது சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான், ஒரு மனிதன் எப்படி நீதிமானாய் மாற்றப்படுவான், ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தவானாக மாற்றப்படுவான், ஒரு மனிதன் எப்படி பரலோகத்திலே சேர்க்கப்படுவான் என்பவற்றை மிக விவரமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. விசித்திரம் என்னவென்றால், நிறைய நிருபங்கள் இவைகளையெல்லாம் பவுல் எழுதினானோ அந்த நிருபங்கள் எல்லாம் தான் சென்ற இடங்களிலே தான் ஸ்தாபித்த சபைகளுக்கு பவுல் எழுதின கடிதங்கள்.
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அவன் போன இடம் போய் அங்கே சபையை ஸ்தாபித்தான். எபேசியருக்கு எழுதின நிருபம். எபேசுவின் பகுதிகளுக்கு போனான், சபையை ஸ்தாபித்தான், கடிதத்தை எழுதுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் அவன் போகவில்லை, ஒரு முறை கூட அங்கே அவன் போகவில்லை. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை யாருக்கு எழுதுகிறானோ அந்த சபையை இவன் ஒரு காலம் பார்த்ததில்லை. ஆனால் அந்த சபைக்கு அவன் தேவன் தனக்கு அருளியிருந்த அந்த ஏவுதலின் அடிப்படையில அந்த சபைக்கு விலையேற பெற்ற கிறிஸ்தவ சித்தாந்தத்தை விவரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம். சோ இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. பவுல் எழுதின இந்த நிருபம் இதை எப்பொழுது எழுதினான்? இந்த நிருபத்தை குறித்து முக்கியமான விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அதற்காக நான் விவரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான். எப்பொழுது எழுதினான்? கிறிஸ்துவுக்கு பின் 57 இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதியதாக அதிகபட்ச வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ரைட்? இதில் எத்தனை அதிகாரங்கள்? 16 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 433 வசனங்கள். இது எத்தனாவது புத்தகம்? வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள். அதிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் எத்தனாவது புத்தகம் என்றால் 45வது புத்தகம். இதை தொடர்ந்து 21 புத்தகங்கள் இதன் பின் ஃபாலோவாக இருக்கிறது. எங்கிருந்து இதை எழுதினான்? கொரிந்து என்று அழைக்கப்பட்ட சபையில இருந்து இந்த நிருபத்தை எழுதினான். அந்த கொரிந்து கிரீஸில் இருக்கிறது. கிரேக்க நாட்டிலே இருக்கின்ற கொரிந்து என்கிற அந்த பட்டணத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதினான். 2 மூலவசனங்கள் உண்டு. ஒன்று, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். முதலாவது அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கலாம், 17வது வசனம். 2வது மூலவசனம், யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, வாசிக்கிறேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம். இது ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும். நல்லா கவனிங்க. இது மிகவும் நேர்த்தியாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கக்கூடிய மூல வசனங்கள். தயவு செஞ்சு கவனிங்க. இந்த ரோம நகரம், அது கேபிட்டல் சிட்டி, ரோம சாம்ராஜ்யத்திற்கு, பாபிலோன் தேசத்திற்கு பாபிலோன் தான் கேபிட்டல் சிட்டி. அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு நினிவேதான் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. பெர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு சூசான் என்று அழைக்கப்படுகிற பட்டணம் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. யூதா ராஜ்யத்திற்கு எருசலேம் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு சமாரியா கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. அதேபோல ரோம சாம்ராஜ்யத்திற்கு ரோம் கேபிட்டல் சிட்டி. அந்த ரோம்ல இருந்த சபைக்கு, ரோமர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறான். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரோம் நகரத்தினுடைய தனித்துவம் என்ன என்று ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், ரோமர்களுடைய தனித்துவம் என்ன என்று ஒருவேளை கேட்போம் என்றால், அது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணமாக இருந்தது. பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், பெரும் வியாபாரங்கள் வணிகமெல்லாம் நடந்த ஒரு பட்டணம். அது மாத்திரமின்றி இஷ்டம் போல அங்கே விபச்சாரம் நடந்து கொண்டிருந்த பட்டணம். அப்படிப்பட்ட அந்த பட்டணத்திலே கிறிஸ்துவின் சபை நேர்த்தியாய் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதுவதற்கு 3 வருடத்திற்கு முன்னாலேயே நீரோ என்ற பெயர் கொண்ட ஒரு சக்கரவர்த்தி ரோம பேரரசை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேலர்கள் தாவீதினுடைய ஆளுகையின் கீழ் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். தாவீதின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகவும் அற்புதமான தேசமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. தாவீதுக்கு பின் சாலமோன் வந்தான். சாலமோன் ஆளுகை செய்த நாட்களிலும் கூட இஸ்ரவேல் தேசம் எதிர்ப்பே இல்லாத ராஜ்யமாய் அழைக்கப்பட்டது. ஆனால் சாலமோன் பின்னாட்களிலே செய்த தவறான பாவ காரியங்களினால் அந்த அற்புதமான இஸ்ரவேல் தேசம் 2 துண்டாக உடைந்தது. அப்படி 2 துண்டுகளாக உடைந்த போது, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும் உடைந்து போனது. இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. அப்படி 2ஆக பிளவுபட்ட பிறகு இஸ்ரவேல் ராஜ்யத்தின் முக்கிய பட்டணம் சமாரியா, யூதா ராஜ்யத்தினுடைய முக்கிய பட்டணம் எருசலேம். இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் தொடுத்து அசீரிய சாம்ராஜ்யத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய முக்கிய பட்டணம் என்பது நினிவேதான்.
அதன் பின்பு யூதாவுக்கு எதிராக பாபிலோனின் ராஜாவான நேபுகாத் நேச்சார் வந்து யூதர்களையும் அடிமைகளாக பிடித்துக் கொண்டு போய்விடுகிறான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய முக்கிய பட்டணம் பாபிலோன். அதற்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக மேதியர் மற்றும் பெர்ஷிய சாம்ராஜ்யம் எதிராக வந்தது. கோரேஷு வந்தான். அந்த கோரேஷு ஆளுகை செய்து கொண்டிருந்த பெர்ஷிய தேசத்தின் கேபிட்டல் சிட்டி சூசான் என்கிற கோட்டை. அந்த கோட்டையில்தான் எஸ்தர் இருந்தாள். அந்த கோட்டையில்தான் நெகேமியாவும் இருந்தார். அதே கோட்டையில்தான் தானியேலும் கூட கொஞ்ச காலம் இருந்ததாக தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவைகளுக்கு பிறகு ரோம பேரரசு வந்தது. அந்த ரோமர்களின் சாம்ராஜ்யம் வந்து பிரபஞ்சத்தையே தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னவென்றால் அலெக்சாண்டர் தி கிரேட். அந்த அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி வந்தான். அவன் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவனுடைய இள வயதிலேயே அவன் உயர்ந்து விட்டான். அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம். அநேக வருடங்கள் இந்த ரோம பேரரசு தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வந்தபோது யூதா தேசத்தார் மற்றும் எருசலேமில் இருந்தவர்கள் எல்லோருமே கூட ரோம பேரரசின் கீழ்தான் இருந்தார்கள். அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா, அவனும் கூட இந்த ரோம பேரரசில் தான் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக அழைக்கப்பட்டான். அகஸ்து சக்கரவர்த்தி என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா, அகஸ்து ராயன் என்று சொல்லுகிறோமே, அவனும் கூட இந்த ரோம பேரரசனுடைய சக்கரவர்த்தி தான். இவர்கள் எல்லோருடைய காலங்களுக்கு பிறகு நீரோ என்ற மன்னன் வந்தான். இப்ப நாம இருக்கிறது, அதாவது பவுல் இருந்தது, அதாவது ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை அவன் எழுதிய போது ரோம பேரரசை ஆளுகை செய்து கொண்டிருந்தவன் நீரோ சக்கரவர்த்தி. அந்த நீரோ பயங்கரமான துன்மார்க்கன். இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முன்பு 3 years பேக், 3 வருடங்களுக்கு முன்னதாகவே நீரோ அங்கே மன்னனாக அவனுடைய ஆளுகையை ஆரம்பித்திருந்தான். அவன் ஆளுகையை ஆரம்பித்த அந்த முதல் 3 வருடங்களிலே எந்த விதமான கஷ்டங்களையும் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளவில்லை. அந்த நீரோ மன்னன் எந்தவித கஷ்டங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த காலங்கள் கடந்து ரோமாவிலே நடந்த அந்த பெரிய தீ விபத்து, அந்த தீ விபத்துக்கு காரணம் கிறிஸ்தவர்கள்தான். அதிலும் முக்கிய காரணம் பவுல் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களையும் பயங்கரமாய் துன்புறுத்தினான், மறுபுறம் பவுலையோ கொலையே செய்துவிட்டான். பவுல் அப்படி கொல்லப்படுவதற்கு முன்பு அவன் எழுதிய நிருபம்தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். அதாவது ரோம்ல இருந்த அந்த சபைகளுக்கு பவுலால் எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த நிருபம். இந்த நிருபத்திலே, அதாவது இந்த நிருபத்திற்காக இப்பொழுது உங்களுக்கு ஒரு டேபிளை காண்பிக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள். தயவு செஞ்ச ஒரு முறை நீங்க கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதில் இருக்கிற எந்தெந்த அதிகாரங்கள் எதை பற்றியெல்லாம் விவரிக்கிறது என்பதை பார்க்கிறோம். முதலாவது பாவத்தினுடைய பின் விளைவு, பாவம் செய்வோருக்கு அதனால் வருகின்ற பின் விளைவுகள் என்னென்பதை முதல் 2-3 அதிகாரங்களில், அதாவது 1, 2 மற்றும் 3வது அதிகாரங்களில் பவுல் விவரித்திருக்கிறான். அதற்கடுத்ததாக ஒரு மனிதன் நீதிமானாக மாற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், இதை 4வது மற்றும் 5வது அதிகாரங்களிலே அவன் எழுதியிருக்கிறான். அதைத் தொடர்ந்து நீதியாக வாழ்பவன் பெற்றுக்கொள்ளுகின்ற பிரதிபலன்கள் என்னென்ன என்பதை 6, 7 மற்றும் 8வது அதிகாரங்களிலே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீதிமானாக ஆக்கப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை 9 முதல் 11வது அதிகாரம் வரைக்கும் எழுதியிருக்கிறான். அதைத் தொடர்ந்து ஒரு மனிதன் நீதியாய் உண்மையாய் வாழ்வதற்கு தேவனாலே அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு தன்னை சுற்றியிருக்கிற சமுதாயத்தின் மீது எப்படிப்பட்ட அக்கறையோடு நீதியோடு உண்மையாக வாழ வேண்டும் என்பதை பின்வருகிற அதிகாரங்களிலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். இறுதியாக இந்த 16 அதிகாரங்களிலே 27 பெயர்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். இதில் விசித்திரம் என்னவென்றால், ஒரு காலம் அவன் ரோமுக்கு போனதில்லை. தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற யாரையுமே அவன் சந்தித்ததில்லை. அப்போ சந்திக்காமல் எப்படி அவர்கள் பெயர்களை எல்லாம் நேர்த்தியாய் மென்ஷன் பண்ணியிருக்கிறான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சாதாரணமா நம்ம எப்போது அடிக்கடி யார் கூட இருக்கிறோமோ, யாரோடு பேசுகிறோமோ, அவங்க பேர் தான் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நாம சந்திக்காதவங்களுடைய பேர்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் பவுலை பார்க்கும்போது தான் ஒரு காலம் சந்தித்திராத ரோம சபையிலிருந்த முக்கிய பங்கு வகிக்கிறவர்களுடைய பெயர்களை எப்படி ஞாபகம் வைத்திருந்தான்?
அது எப்படி சாத்தியமாயிற்று பார்க்கலாம் வாங்க. ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம். இந்த 16வது அதிகாரத்தை நாம் ஜாக்கிரதையாய் பரிசீலிப்போம் என்றால், அஃப்கோர்ஸ் 3வது வசனம் நமக்கு தெரியும். பிரிஸ்கில்லா மற்றும் ஆக்கில்லா இவர்கள் இருவருமே பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்கள், ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள், எல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு 5வது வசனம் இப்படி தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போனால் அங்கே சில பெயர்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். அநேக பெயர்களை அவன் மென்ஷன் பண்ணி அவர்களை வாழ்த்தி அவர்களை பாராட்டி அதோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தி அவன் எழுதின ஒரு விலையேற பெற்ற கிரீட்டிங்ஸ். இவ்விதத்தில் இத்தனை பேருடைய பெயர்களை நினைவு வைத்திருந்தான் என்றால், பவுலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது தனக்கு அறிமுகமாக இருந்தாலும் அறிமுகம் இல்லாவிட்டாலும் பிறருக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணுவது. ஒவ்வொரு நாளும் தவறாமல் இவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருப்பான். தனக்கு ஒரு முறை அறிமுகம் ஆகிவிட்டால், அப்படி அறிமுகம் கிடைத்த பிறகு அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்பது என்பது பவுலினுடைய வாழ்க்கையிலே ஒரு உடன்படிக்கை மாதிரி. யாராவது பவுலை சந்திக்கிறாங்க வச்சுக்கலாமே, என்ன தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு ஜான் அண்ணா. ரொம்ப சந்தோஷம்யா, தேவனை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பிரிந்ததற்கு பிறகு கட்டாயமாக அன்று சந்தித்த அந்த ஜானுக்காக பவுல் பிரார்த்தனை செய்வான். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பான். என்னை வளர்த்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பேரு டாக்டர் கல்யாணி. ரொம்ப ஃபேமஸான டாக்டரா இருந்தாலும் கூட மார்னிங் 5க்கெல்லாம் எழுந்திருச்சு ஜெபம் பண்றது அவங்களுடைய வழக்கம். அதே போல ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய பேருக்கெல்லாம் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே மொத்தம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் வந்து உட்கார வச்சு ஜெபம் பண்ணிடுவாங்க. அது ஏதோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 1 hour ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிற போது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பெயர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்காகவும் சின்ன குழந்தைகளுக்காகவும் கூட. அதே போல தனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுக்காரர்கள், இவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எங்க குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு வழக்கமாயிடுச்சு. அதே போல என்னுடைய தாயார், யாராவது அவங்களுக்கு அறிமுகம் ஒரு தடவாயிட்டா அன்னையிலிருந்து அந்த நபருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு நாள் யாரையோ பத்தி ஞாபகம் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. யாருமான்னு கேட்டதுக்கு அதாண்டா அவரு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சொன்னாங்க. ஆமா, அவர் எப்போ இறந்துட்டாரே. ஐயோ, அவரு இறந்துட்டாரா? அவருக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க, இறந்து போனவங்களுக்காக கூட ஜெபம் பண்றவங்க. சகோதர சகோதரிகள், அப்பேற்பட்ட ஒரு தாயாருக்கு நான் மகனாக பிறந்தது தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம்தான். சரி, நாம எப்படி இருக்கோம்? உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவே நாம ஜெபிக்கிறது இல்லையே. நமக்கு நன்மை செய்தவங்களுக்காக கூட நாம ஜெபிக்கிறது இல்லையே. நம்ம குடும்பத்தாருக்காக கூட நாம ஜெபிக்கிறது இல்ல. நாம பெற்ற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறது இல்ல. நம்முடைய சபைக்காக, நம்மை நேசித்து வேதத்தை போதிக்கிற நம் ஊழியக்காரருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு முறையை சிந்தித்து பாருங்கள். பவுல் தன்னோடே கூட ஊழியத்திலே இணைந்திருந்த 27 பேருக்காக அங்கே எழுதுகிறான். அவர்களில் ஒருவரையும் அதற்கு முன் சந்தித்ததில்லை. ஆனால் அவர்கள் பெயர்களெல்லாம் எழுதி வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறான். காரணம் என்ன? அவர்களுக்காக ஜெபிப்பதால் தான். ஒருவருக்காக நாம் தினந்தோறும் ஜெபித்தால் அவரை நாம மறக்கவே மாட்டோம். அவன் எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தான். அப்படி ஸ்தாபித்த அந்த சபைகளுக்காக, அந்த சபையில் இருக்கிறவர்களுக்காக அவர்கள் பெயர்களையெல்லாம் சொல்லி எழுதுகிறான் என்றால், பவுல் உண்மையாகவே சாமானியன் அல்ல, அசாதாரணமான ஒரு ஊழியக்காரன். அன்று சகோதர சகோதரிகளே, தெரிந்தவர்களுக்காகவே நாம் ஜெபிப்பதில்லை. நமக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிப்பதில்லை. நமக்கு நன்மை செய்தவர்களுக்காக, நம்மை நேசிக்கிறவர்களுக்காக, நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்காக, பிரசங்கிப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்பதே கிடையாது. ஆனால் தான் பார்க்காதவர்களுக்காக கூட ஜெபிக்கிறான் என்றால் பவுல் எப்பேற்பட்ட ஜெபவீரன். கவனிங்க. இவற்றிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மை சந்தித்தவர்கள் யாராக இருந்தாலும் எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்கன்னா கட்டாயமாக அவர்களுக்காக ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 16 அதிகாரங்களை எந்தெந்த சமயத்திலே, எதற்காக, யாருக்காக எழுதியிருக்கிறான், அந்த டேபிளின்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக, அதே சமயத்தில் விவரமாக வரும் நாட்களிலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய சாராம்சம் எல்லாவற்றையுமே கூட, அதாவது 4 சுவிசேஷங்கள் பிளஸ் ரோமருக்கு எழுதின நிருபத்தை சேர்த்தால்தான் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்பதை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும். சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் ருசி இல்லையா? அதே போல சுவிசேஷங்களும் ரோமருக்கு எழுதின நிருபம் இவைகளும் சேர்ந்தால்தான், சேர்த்து வாசித்தால்தான் மிக தெளிவாக இதில் இருக்கிற உண்மைகளை, ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான், எப்படி அவன் நீதிமானாய் ஆக்கப்படுவான், அவன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவான்,
அவன் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வான், அவன் எப்படி பரலோகத்திலே சேர்க்கப்படுவான் என்பவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை சுவிசேஷங்கள் அறிவிக்கிறது. அவர் எப்படி மரித்தார் என்பதை சுவிசேஷங்கள் அறிவிக்கிறது. அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மேன்மையான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் தெரியப்படுத்துகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் அசட்ட பண்ணிடாதீங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் பரலோகத்திலே சேர்க்கப்படுவதற்கும் தேவையான நேர்த்தியான ஃபார்முலா ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரங்களிலே யாரெல்லாம் எப்படி ஊழியம் செய்தார்கள், யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரத்திலே இடம்பெற்றார்கள் என்பதையெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். தொடர்ந்து ரோமருக்கு எழுதின இந்த நிருபமும் கூட எந்த அதிகாரங்களில் யாரெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னதைப் போல ரோமருக்கு எழுதின நிருபம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் ஒரு பாவியான மனிதன் எப்படி நீதிமானாக ஆக்கப்படுவான், எப்படி தேவனுடைய சிட்சைக்கு தண்டனைக்கு ஒரு மனிதனால் தப்பித்துக் கொள்ள முடியும், எப்படி ஒரு பாவி பரிசுத்தவானாய் ஆக்கப்படுவான், எப்படி பரிசுத்தவானாக்கப்பட்ட பாவி பரலோகத்திலே எப்படி சேர்க்கப்படுவான், இவைகள் எல்லாமே கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த இடத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் நிறைவு செய்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ரோமருக்கு எழுதின நிருபம் என்று தியானித்திருக்கிறோம். அளப்பரிய சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பு இருக்கிறவர்களுக்காகவே நாங்கள் ஜெபிப்பதில்லையே, ஆனால் தான் சந்தித்திராத சபைகளுக்காக, சபை மக்களுக்காக, ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்வதும், அவர்களை நினைத்து ஒவ்வொருவருடைய பெயர் சொல்லி அழைத்து ஜெபிப்பதும் பவுலுக்குள்ளிருந்த பிரத்யேகமான அக்கறையை தெரியப்படுத்துகிறது. பவுலுடைய தனித்துவமான ஜெப வாழ்க்கையை தெரியப்படுத்துகிறது. ஆண்டவரே, இந்நாளிலே நாங்களும் பிரத்யேகமாக எங்கள் குடும்பங்களுக்காகவும், எங்கள் உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், சபைகளுக்காகவும், சபைகளின் சேமத்திற்காகவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும், வயது அதிகரித்துக் கொண்டிருந்தாலும், நாட்கள் கடந்து கொண்டிருந்தாலும், களைத்து போகாமல், சோர்ந்து போகாமல், உற்சாகத்தை இழக்காமல், நிராசைகளுக்கு இடம் கொடாமல் அருளப்பட்டிருக்கிற ஊழியங்களை இன்னும் அதிகமாய் உறுதியோடு செய்கிற கிருபையை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.